ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டே டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன் போடுறது, அதுக்கு மேலே ஒரு இஎம்ஏ போடுறது, அதுக்குள்ள ஒரு சூப்பர் ட்ரெண்டை விடுறது, அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ ஆட் பண்ணுறதுன்னு போட்டு சில பேரோட சார்ட் பார்த்தீங்கன்னா, கச்சா முச்சான்னு இருக்கும். அந்த மாதிரி கச்சா முச்சான்னு இருந்தால் ரிசல்ட்டும் கச்சா முச்சான் தான் இருக்கும். எப்போவுமே கிளியராக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டெசிஷன்ஸும் கிளியராக இருக்கும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸை நீங்கள் தூக்கிட்டு டைரெக்டாக சார்ட்ஸை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸை போடுறதை நிறுத்தணும் ஃபஸ்ட். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சப்போர்ட்டுன்றது வந்து ஒரு ஃப்ளோர் மாதிரி, ரெசிஸ்டன்ஸுன்றது வந்து சீலிங் மாதிரி. நீங்கள் ஒரு பாலை கீழே போடுறீங்க, கீழே போடும்போது என்ன ஆகுது, ஃப்ளோரில் பட்டு பவுன்ஸ் ஆகுது, அதுதான் சப்போர்ட். ஒரு ஸ்டாக்கு ஒரு ப்ரைஸ் கீழே போய் அந்த சப்போர்ட்டில் பட்டு டச் ஆகும்போது பவுன்ஸ் பேக் ஆகும். அதனால தான் சப்போர்ட்டில் வாங்கும்போது அங்கேருந்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே பாலை தூக்கி நீங்கள் சீலிங்கில் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், சீலிங்கில் பட்டு கீழே தான் வரும் அந்த பால். அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ப்ரைஸு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் ஆகும்போது ஃபர்தராக அதுக்கு மேலே போகிறதுக்கு கஷ்டப்பட்டு திருப்பி கீழே வந்துடும். அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் வாஸ் நத்திங் பட் ஃப்ளோர் அண்ட் சீலிங். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக போக போக ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடலாம் சார்ட்ஸை வச்சு. மார்க்கெட் வந்து எல்லாமே ஞாபகம் வச்சுக்கும். ஸோ ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டு ₹100 போகிறது இருக்குது, ₹100 ₹150 போகுது. திருப்பி வந்து ஒரு ₹110 வருதுன்னா, நெக்ஸ்ட் டைம் திருப்பி ₹110 பவுன்ஸ் ஆகி மேலே போகும்போது இட் வில் ரிமெம்பர், ஓகே லாஸ்ட் டைம் நான் கீழே இறங்கும் போது நான் ₹110 கிட்ட வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ₹110 வரும்போது அங்கேருந்து ஏன் பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா, மார்க்கெட் அதை ஞாபகம் வச்சுக்கல, ஆக்சுவலி ட்ரேடர்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஸோ ஓகே லாஸ்ட் டைம் மார்க்கெட் இந்த ஜோனில் வரும்போது பவுன்ஸ் பேக் ஆச்சு, அப்போ இந்த இடத்துல பையர்ஸ் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி ஜென்ரலாக பையர்ஸோட சப்போர்ட்டும் இல்லை ப்ரெஷரும் எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்திருக்கோ அதே இடத்துல திருப்பி வரும். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக், நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கோட சார்ட் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெவலில் மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆகிட்டு போகுதுன்னா அது வந்து அதிகமான ஒரு சப்போர்ட் ஜோனாக மாறிடும். ஸோ அந்த இடத்துக்கு வரும்போதே பையர்ஸ் ரெடியாக ஆயிடுவாங்க, கேஷை வச்சுக்கிட்டு ஓகேப்பா இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிடுச்சு, நான் ரெடியாக வாங்க போகிறேன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்டாக் இருக்கும். ஸோ ஒரு சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆகும்போது மல்டிபிள் டைம்ஸ் ஒரு ஸ்டாக்கு ஒரு ஜோனில் வந்துட்டு போகுதுன்னா அந்த ஜோனை மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது.